ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு ஜெயந்த் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிசி டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எதை பற்றி கிரியேட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் தான். அதாவது உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸோட எப்படி வீடியோ கிரியேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை நீங்கள் ஈஸியாகவே உங்களோட பிசியில் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இந்த பிசியில் உள்ள ஆப்ஸ் வச்சே பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு. ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பண்ணிக்கோங்க. இல்லை நான் கீழே மீடியா ஃபைலில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸோட வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளும் ஒன்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸில் சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சர்ச் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க நண்பர்களே. ஃபோட்டோஸ் ஓகேவா, ஃபோட்டோஸோட அந்த அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா, நான் ஹைலைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய்ட்டு உங்களோட டவுன்லோட் ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 3D பெயிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் வந்து எடிட் பண்ண முடியும், அதாவது க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அந்த ஆப்ஷன் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இதில் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பண்ணி காட்டுறேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பீங்க, இது நிறைய டவுட்ஸ் இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, காப்பிரைட் வராமல் அதுமாரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் ஃபோட்டோஸ்லேருந்து அது ஓப்பன் ஆகிடும். கீழே நீங்கள் ஐகானிக் செக் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோஸ்லேருந்து அது ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நண்பர்களே. ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் கிரியேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எடிட் அண்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுலேருந்து ஆட் 3D எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆட் 3D எஃபெக்ட்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடிட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ண கொடுத்துடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோட் அவுட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கேன்சல் மட்டும் பண்ணிடாதீங்க. எனக்கே பாருங்கள் ரொம்ப நேரம், ரொம்ப நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் கிட்ட அதுமாரி உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டிங் 3D எஃபெக்ட்ஸ் ரெடி ஃபார் யுவர் வீடியோ, அதாவது அந்த 3D எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அப்படி காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்துடும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ ஓகேவா. ஸோ இந்த 5 செகண்ட்ஸ் ஆகிட்டோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் எஃபெக்ட்ஸ் 3D லைப்ரரி இருக்கா, அதில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் குளோபல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இது கிளிக் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் நீங்கள் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேர்னபிளாக பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஈஸியான வே தான் இதுக்கு பாருங்க, நான் டேர்ன் பண்ணி காட்டுறேன். டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்கச்சக்க பாருங்க நியூஸ் 24/7 இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். பிரேக்கிங் நியூஸு, பட்டர்ஃப்ளை, தண்டர் ஸ்டோமு, எக்கச்சக்கமாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், கம்பல்சரியாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும். இப்போ வந்து இந்த ஹார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ ஓகேவா. ஸோ ப்ளே கொடுத்துட்டு முன்னே எதுவுமே வரல. இப்போ லாஸ்ட்டில் இதுமாரி வருது. இந்த இது நம்ம எப்படி கிளியர் பண்ணிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதுமாரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் கம்பல்சரி சொல்கிறேன். ஸோ அது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போனா அந்த பக்கை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பக் இல்லை, அது ஒரு எடிட்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த விதமாக. ஓகேவா. இப்போ நான் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அது கொடுத்துட்டு மூவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்லாம் காட்டும். ஸோ பாருங்கள் இது எவ்வளோ ஒரு நேச்சுரல் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இது எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். ட்ரோலர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மீம் கிரியேட் பண்ணுறவங்களாம் இருந்தாங்களா அவங்க ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே திரும்ப வைக்கலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. சரியான எஃபெக்ட்ஸ், பலூன் எஃபெக்ட்ஸ்லேருந்து ட்ராப்லெட் எஃபெக்ட்ஸ்லேருந்து தண்டர் ஸ்டோம், எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி எப்போ இந்த வீடியோ பண்ணதில்லை. ஸோ மேபி டுமாரோ இந்த வீடியோ ஷூட் பண்ணி டுமாரோ வந்துடும் நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த அப்ளிகேஷன். இங்கே பாருங்கள் ஃப்ளையிங் பேட்ச்னு இருக்கா.
ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் பெருசாக ஆக்கிக்கிறேன். வால்யூம்க்கு நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த பக்கு தான் இப்போ அந்த எடிட்டிங் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நான் கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ 5 செகண்டில் அந்த பேர்டே வரல, ஓகேவா ஆக்சுவலி. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைம் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் மாதிரி அந்த பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணனால அந்த இடத்துலேருந்து அந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணோம். ஸோ இதான் நிறைய மேஜர் மிஸ்டேக் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்க பண்ணுறவங்க. ஸோ மறக்காம பண்ணி பாருங்கள். ஸோ கிளியராக பண்ணுங்கள் பாருங்க. கரெக்டாக இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சேவ் காப்பி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 180p வரைக்கும் இருக்குது இதில். ஸோ சேவ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணி. ஸோ பை கைஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. Until it's signing off from Minecraft Jai. Yeah.